வணக்க நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. அதிமுக பெரிய லெவலில் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அங்கங்கே செதறி கிடந்துக்கிட்டு இருக்குது. அதோட விஷயத்தை என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 30 பேர் வந்து தனியாக போயிட்டாங்க. அவரோட கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கூட போய் பார்க்கல. ஜெயிச்ச உடனே அவங்களோட சான்றிதழை வாங்கிட்டு நேராக வந்து பாண்டிச்சேரி ரிசர்ட்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு போய் மொத்தமாக கூடி பாண்டிச்சேரி ரிசர்ட்ஸுக்கு போயிட்டாங்க. சரி, என்னடா இது பண்ணுறாங்கன்னா, எம்எல்ஏ ஏதோ பாதுகாத்து வைக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, இவங்க எல்லாம் தனியாக ஒன்றா கூடி ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வேறு ரூட்டில் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு கூடி வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து இனி தமிழக வரலாற்றில் விஜய் தான்ப்பா, அவரை அடிக்க யாரும் கிடையாது. திராவிட கட்சிகள்லாம் சோழி முடிச்சு இனிமேல் விஜயோட சரித்திரம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த மயக்கம்லாம் வந்துருச்சு. இதுக்கிடையில் விஜயை வந்து ஆட்சி அமைக்க நம்ம தடுக்கணுங்கிறதுக்காக காங்கிரஸ் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு புரளி வந்து கிளப்பி விடப்பட்டது. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பல வேலைகள், உள்ளடி வேலைகள்லாம் நடந்திருக்குது. அது வந்து யார் கிளப்பி விட்ட புரளிங்கிறது இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிமுக தான் பரப்பி விட்டுருக்காங்க. பரப்பி விட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காகன்னா, நாங்கள் இங்கே எங்கேயும் போயிடாதீங்க, நாம் ஆட்சி அமைக்க போகிறோம், நமக்கு திமுக ஆதரவு கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம வந்து முதலமைச்சர் ஆக போகிறோம், நீங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கவங்க எல்லாருமே மந்திரி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை கிளப்பி விட்டு எடப்பாடி போய் அந்த இடத்துல போய் அவங்ககிட்டலாம் பேசி, சரி ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்க, நான் என்ன தலைவராக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரில் கையெழுத்து வாங்கிட்டு மனுஷன் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளவுமே ஒரு புரளி பொய் பித்தலாட்டன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர டென்ஷன் ஆனாங்க. இனிமேல் நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அங்கே போயிடுச்சாங்க அந்த கூட்டம் ஃபுல்லாக. போனதுக்கு அப்புறமா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம், அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எதிர்த்து ஓட்டு போட்டு விஜய்க்கு ஆதரவாக எதிர்ப்பு ஓட்டு போட்டு இப்போ அவங்க எம்எல்ஏ பதவியை காலி பண்ணணும்னு சொல்லி அதிமுகவில் வந்து நேற்றே உடனடியாக நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 25 பேர் இருக்கோம், எங்களுக்கு தம்பா பவர். அவங்க 22 பேர் தாங்க, அவங்களெலாம் சிறுபான்மையர், அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது, நாங்கள் தான் சட்டமன்ற கட்சி தலைவர், எங்களுக்கு வந்து சிவி சண்முகம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது செல்லாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செல்லாதுங்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து சிவசேனா கேஸில் ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றமே கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட்சி மாதிரி ஓட்டு போட்ட இவங்களோட எம்எல்ஏ பதவி வந்து காலியாக போகுது. எப்போ காலியாகும்னா, சபாநாயகருக்கு வந்து, அதாவது இது எங்கே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவர் தான் வந்து முடிவு பண்ண முடியும். கட்சியோட சின்னம் கிடைக்கிறதுக்கு கட்சி தலைவர் அவர் லெட்டர் கொடுத்தா வந்து தேர்தலில் இவங்க போட்டி போடுறாங்க. அதே போல் இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்து சட்டமன்றத்தில் யார் தலைவர் குறரா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கட்சி தலைவர் தான். கட்சி ஒரு அமைப்பாகவும் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ஒரு அமைப்பாகவும் இயங்க முடியாதுங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து அறுதிட்டு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து சட்டமன்ற கட்சின்னு சொல்லி தனியாலாம் செயல்பட முடியாது. இவங்க வந்து அதிமுகவோட எம்எல்ஏக்கள். இப்போ அதிமுகவுக்கு தலைவர் யாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து அதாவது கொறடா உத்தரவை மீற முடியாது. கொறடா உத்தரவு என்னன்னா, விஜய் இந்த தவாக்கேவா எதிர்த்து ஓட்டு போடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைவர் வந்து கொறடா உத்தரவு வந்து பிறப்பிச்சாச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் வந்து அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அவரை மீறி இவங்க வந்து தவாக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த எம்எல்ஏக்களை எங்கள் உத்தரவு மீறிட்டாங்க, இவங்க எம்எல்ஏ பதவியை எடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம சபாநாயகருக்கு அதிமுகவிலேருந்து லெட்டர் கொடுத்தாச்சு. சரி, எப்போ இவங்க பதவி வந்து காலி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் சபாநாயகர் வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா, 90 நாள் வரைக்கும் இவர் வந்து இதை லெட்டரை வந்து அவரோட மேடையில் வச்சுருக்கலாம், நடவடிக்கை எடுக்காமல். அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தான் ஆகணும். அங்கங்கே அதுக்கு சில ஃபார்மாலிட்டிலாம் உண்டு, எல்லார்ட்டையும் விளக்கம் கேட்பாங்க. அப்போ ஒன்று வந்து அவங்கள எம்எல்ஏ பதவியை காலி பண்ணலாம், இல்லை அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லலாம். அப்படின்னா அதிமுகவில் வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக 90 நாளைக்குள்ள இவங்க எம்எல்ஏ பதவி வந்து காலி பண்ணி ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் ஒரு 100 நாள் கூட ஆகலாம், ஒரு 90 நாள் கூட ஆகலாம். நீதிமன்ற உத்தரவுப்படி இவங்க எம்எல்ஏ பதவி காலியாக தான் போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25 பேரும் வந்து தெருவன் திண்ணையமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ பதவி காலியாக போகுது, அது வந்து ஃபியூச்சரில் நடக்கும். ஆனால் நேற்றே உடனடியாக வந்து அவங்களுடைய கட்சி பதவிகளை வந்து காலி பண்ணிட்டாங்க. கட்சியிலேருந்து வெளியேற்றலை, அவங்களோட கட்சி மாவட்ட செயலாளர்கள் பதவியிலேருந்து அவங்க தூக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவரிடம் செய்ய முடியாது, இது செல்லாதுன்னெலாம் சொல்லி வெளியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு எவ்வளோ பவர் உண்டுங்கிறது வந்து அதுக்கு சில பயிலாவெல்லாம் இருக்குது, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது.
பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற எம்எல்ஏக்கு கிடையாது, கட்சி பதவியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் எடுத்து கேள்வி வைக்கலாம். ஆனால் இந்த பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதில் கட்சி பதவி உடனடியாக போயிடுச்சு, எம்எல்ஏவும் போகுது. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சி போகிறாங்கன்னா, விஜய் அமைச்சரவையில் நம்ம வந்து அமைச்சராகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் உள்ளே போனாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இவங்களோட நிலைமை என்னென்னா, இப்போ அமைச்சராகவும் ஆக முடியாது. ஏன்னா வந்து அதிமுகவில் வந்து எம்எல்ஏ பதவி காலி பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துக்கனால இவங்களுக்கு அமைச்சராகவும் போஸ்டிங் கொடுக்க முடியாது. சரி, எம்எல்ஏ பதவியில் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இடைத்தேர்தல் வரப்போகிறது. இடைத்தேர்தலில் இவங்க ஒருவேளை வந்து தாவேகா சார்பாக கூட அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சு வரலாம். ஆனால் அதுக்கும் ஆப்பிடிச்சிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நபர் வந்து நீக்கப்பட்டால் அவங்க 2 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ இந்த வகையிலே அவங்களுக்கு வந்து ஆப்படிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்களை நம்பிக்கிட்டு விஜய் அவங்க பின்னாடி போகாமல் இவங்களெலாம் இப்படியே போட்டும் தெரியும் துணியலமான்னு சொல்லி இவங்களை அப்படியே கையை விட்டுட்டு தன்னை நம்பி வந்த அந்த இளைய தலைமுறை 108 பேர் இவங்களை நம்பி நின்று ஜெயிச்சு வந்தாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான இன்னும் நிறையா பெருந்தன்மையோட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்லாம் பெருந்தன்மை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஆட்சியை வந்து மிச்சம் இருக்க அந்த 5 வருஷத்தையும் வந்து நல்ல முறையில் ஆட்சி பற்றி தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம். இந்த 25 பேர் பின்னாடி போய் இவங்களை காப்பாற்ற நினச்சா விஜய் வந்து காலை வாரி விட்டுருவாங்க. அவரோட இமேஜ் வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி கூடிய விரைவில் இடைத்தேர்தல் வரும். அப்போது வந்து விஜயால் இந்த அளவுக்கு அறுதி பெரும்பான்மை இந்த 108 சீட்டை கூட அவங்களால வந்து பிடிக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு இமேஜை கட்டமைச்சாங்க. அதன் அடிப்படையில் அவர் வந்து ஜெயிச்சு வந்தார். நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க, பாசிட்டிவாக வந்து வீடியோ போட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டாங்க, பாசிட்டிவாக எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த நபர்கள் எல்லாம் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இனி வந்து அவருக்கு வந்து முட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இனி வந்து அரசியலில் வந்து அவர் பதவிக்கு வந்தாச்சு. இனி அவருக்கு வந்து செயல்படக்கூடிய கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ அவருக்கு வந்து என்னென்ன குறைபாடுகள் வருதோ அது எல்லா பழி பாவங்கள் எல்லாம் வந்து விஜய் மேலே தான் விழும். அப்போ பழைய இமேஜ் வந்து கிடைக்காது. நல்லது பண்ணால் மட்டும் தான் அந்த இமேஜ் வந்து கூடுமே தவிர, அதுவும் அவர் அறுதி பெரும்பான்மையில் வந்திருந்தால் நிறைய துணிச்சலான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம். ஆனால் கூட்டணி அமைச்சரவையில் வரதுனால அவரால் நினச்ச மாதிரி எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. ஒன்றிய அரசு, மத்திய அரசுன்னு சொல்லி நீட்டு இப்போவே வந்து அவர் நிறைய செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணிச்சதோ அதே மாதிரி தான் நீட்டை எதிர்க்கன்னு சொல்லி கடிதம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுடைய கட்சியோட முக்கியஸ்தர்களுமே வந்து ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா ஏற்கனவே பண்ண திமுக அரசாங்கம் என்னென்ன தவறு பண்ணிச்சதோ அதே தவறை தான் தாவேகாவும் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தால் தமிழகத்துக்கு உருப்படியான திட்டங்கள் ஒன்றும் கொண்டு வர முடியாது, மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது, மத்திய அரசு மேலே பழிய போட்டு தப்பிக்க முடியாது. அதனால் புத்திசாலித்தனமாக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி இந்த 25 பேரும் தூக்கி ஓரமாக கடாசிட்டு அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவங்கள சுற்றி இருக்கவங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லுங்கப்பா, ஓகேவா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.